டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை மேலும் 72 மனுத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஜனாதிபதி சந்திரிகா அரசில் முக்கிய துரும்புச் சீட்டுகளில் ஒருவராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 13 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் 156உடன் அவற்றுக்கு பொருந்தும் விதமான 1560 தோட்டாக்களும் 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் 6உடன் 100க்கும் மேற்பட்ட தோட்டாக்களும் வழங்கப்பட்டிருந்ததாகவும், இவை வழங்கப்படும் போது சொந்த பாதுகாப்புக்காக அன்றி எந்த காரணம் கொண்டும் படுகொலைகளுக்கும் சட்டவிரோத காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று உறுதிமொழி பெறப்பட்டிருந்ததாகவும் புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து உடுவகெதிர குறிப்பிட்டிருக்கிறார். சிஐடி விசாரணைகளின் போது அவர் அன்று இந்த துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்ட தன்னுடன் இருந்த சகபாடிகளில் சிலர் இறந்து விட்டதாகவும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட காரணத்தை ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் கூட அறிந்திருப்பீர்கள். 2019ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தில் வெலிவேரியா என்ற இடத்தில் உள்ள காட்டு பகுதியில் 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி ஒன்று மீட்கப்படுகிறது. பிரபல பாதாள உலக தாதாவாக இருந்த மாக்கந்துர மதுஷுக்கு சொந்தமானது அந்த துப்பாக்கி என்று ஆரம்பத்தில் அறியப்பட்ட அந்த துப்பாக்கியினுடைய இலக்க தகடுகளை வைத்து நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது 2000ஆம் ஆண்டுகளில் இராணுவத்தால் டக்ளஸ் தேவானந்தாவின் சொந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்று நிரூபணமானது. சரியாக 7 வருடங்கள் கழித்து இது பற்றி வாக்குமூலம் பெறுவதற்காக டக்ளஸ் தேவானந்தா 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். வெலிவேரியாவில் அன்று பிடிப்பட்டது தனது துப்பாக்கியே என்று அவர் ஒத்துக்கொண்டதால் உடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மறுநாள் 27ஆம் தேதி, அதாவது நேற்று நீதிமன்றத்திலே ஆஜர் செய்யப்பட்ட போது டக்ளஸை மேலும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிஐடி தரப்பு கேட்டுக்கொண்டதால் 30ஆம் தேதி வரை, அதாவது 72 மணி நேரம் தடுத்து வைக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. டக்ளஸுக்கு 25 வருடங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்படும் துப்பாக்கிகளுக்கு என்ன ஆனது, யார் யார் பாவித்தார்கள், எத்தனை தலைகள் உருண்டன, யார் யார் அடக்கப்பட்டார்கள் என்று எல்லா விவரங்களையும் கறக்க வேண்டிய பொறுப்பு சிஐடிக்கு தான் இருக்கிறது. 1994ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடந்த அத்தனை பாராளுமன்ற தேர்தல்களிலும் வென்று 30 வருடங்களாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய டக்ளஸ் தேவானந்தா என்றைக்கும் இல்லாத அதிசயமாக 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனார். இதில் 2001 முதல் 2004ஆம் ஆண்டு வரையான ரணிலது ஆட்சியிலும் 2015 முதல் 2019 வரையான ரணில் மைத்ரி நல்லாட்சியிலும் மட்டும்தான் அவர் எதிர்க்கட்சியில் உட்கார்ந்திருந்தார். மற்ற காலங்களில் எல்லாம் அவர் அரசுடன் ஒட்டி கொண்டிருந்தார் அல்லது ஏதாவது ஒரு அமைச்சு பொறுப்பில் இருந்திருக்கிறார். அரசியல் சாசனத்துக்கு முரணாக 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி முழு நாட்டையும் குழப்பியடித்த அந்த 52 நாட்கள் கூத்துப்பட்டறையின் போதும் டக்ளஸ் மறக்காமல் மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, வடக்கு அபிவிருத்தி, இந்து சமய விவகாரம் என்று பெரிய பட்டோலை சைஸில் ஒரு அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்டார். கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையில் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த டக்ளஸ் 2022ஆம் ஆண்டு ஜூலையில் மக்கள் புரட்சி வெடித்து கோட்டாபய தப்பியோடிய பிறகும் அதே அமைச்சு பொதியுடன் ரணிலது ஆட்சியிலும் தொடர்ந்தார். அதாவது சந்திரிகாவுக்கும் ராஜபக்சேக்களுக்கும் மட்டுமே சேவகம் செய்திருந்த டக்ளஸ் ரணிலோடும் கடைசியாக 2 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு தான் ஓய்ந்து போனார். இப்பேற்பட்ட அரசாங்கங்களினுடைய அரவணைப்பில் இருந்த டக்ளஸுக்கு ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கான சகல பாதுகாப்புக்கும் மேலதிகமாக எதற்கு பாதுகாப்பு என்ற பெயரில் இயக்கம் ஒன்றை நடத்தும் அளவுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன என்ற சர்ச்சை இப்போது எழுந்திருக்கிறது. இந்த துப்பாக்கிகளால் உண்மையில் பலனடைந்தவர்கள் யார் என்பதுதான் இங்கே கேள்வி. பாதாள உலகத்தை வழிநடத்தியவர் டக்ளஸ் தேவானந்தாவா என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். செல்வராஜா கஜேந்திரன் டக்ளஸுடன் இருக்கும் அரசியல் குரோதங்களுக்காக இப்படி குட்டையை குழப்புகிறார் என்று புத்தம் பொதுவாக சொல்லிவிட்டு போக முடியாது. ஏனென்றால் டக்ளஸின் ஒரு துப்பாக்கி மாக்கந்துர மதுஷிடம் போயிருப்பது என்பது கண்ணை மூடிக்கொண்டு கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல.
யார் இந்த மாக்கந்துரை மதுஷ் என்று தெரியாதவர்களுக்காக ஒரு குட்டி பிளாஷ்பேக் சொல்லுகிறேன். என்கவுண்டர் என்ற பெயரில் போட்டு தள்ளப்பட்ட இலங்கையினுடைய மிக பிரபல பாதாள உலக தாதாவான மாக்கந்துர மதுஷ் தன்னோடு தொடர்பில் இருந்த 80க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளினுடைய பெயர் விவரங்களை வெளியிட்டதாகவும், ஆனால் அப்போது இருந்த கோட்டாபய அரசு அதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், கடைசியில் மதுஷுக்கு உயிரை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாகவும், மதுஷோடு சேர்ந்து சாட்சிகளும் அமிழ்ந்து அழிந்து போய்விட்டனவா என்றும் விதவிதமான கேள்விக்குறிகளுடன் செய்தி சேனல்கள் மதுஷ் இறந்தபோது தலையங்கங்களை தீட்டியிருந்தன. இதை ஒத்த ஒரு கருத்தையே தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் பொது தேர்தல் மேடையொன்றில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் மதுஷ் விவகாரம் என்பது கைமேல் வந்த ஒரு வாய்ப்பை இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசியல் தலையீடு காரணமாக கைவிட்ட கதை. நாம் தப்பவிட்ட தருணங்களில் ஒன்று என்றும் சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி துபாயில் தன்னுடைய மகளின் பிறந்த தின பாட்டி ஒன்றின் போது கைது செய்யப்பட்டு அதே ஆண்டு மே மாதம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் மதுஷ். மதுஷுக்கு துபாயிலும் இலங்கையிலும் கோடிக்கணக்கில் சொத்து இருப்பதாக சொன்னது இலங்கை போலீஸ். தேர்தல்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பணத்தை தண்ணீராக செலவழித்த விதம், கட்டடங்களை கொடுத்த விதம், வியாபாரம் தொடங்க ஒத்துழைப்பு கொடுத்த விதம், போதைப் பொருட்கள் மூலம் ஈட்டப்பட்ட கருப்பு பணத்தை மணி லாண்டரிங் எனப்படும் பணச்செலவை மூலம் அரசியல்வாதிகள் வழியாக வெள்ளையாக்கிய விதம், தன்னுடைய வாடகை கார் நிறுவனத்தை பிரதமர் ஒருவர் திறந்து வைத்த விதம் என்று அனைத்தையும் பற்றியும் மதுஷ் பேசத் தொடங்கினார். நகர சபையிலிருந்து மாகாண சபை வந்து பின்னர் ராஜாங்க அமைச்சர் என மேல் மாகாணத்தின் போதைப் பொருள் பிசினஸோடு சம்பந்தப்பட்ட பெரும் தலை உட்பட தன்னோடு சம்பந்தம் வைத்துக் கொண்ட 80க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளினுடைய பெயர்களையும் அவர் வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்று சிஐடி பணிப்பாளராக இருக்கும் ஷானி அபேசேகர் தான் அன்றும் சிஐடி பணிப்பாளராக இருந்தார். இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரத்ன தான் அன்று சிஐடியினுடைய தலைமை நாட்காலியில் உட்கார்ந்திருந்தார். ஆனால் ரவி செனவிரத்னவுக்கும் சரி, ஷானி அபேசேகரவுக்கும் சரி, தம் இஷ்டத்துக்கு செயல்படும் பூர்ண சுதந்திரத்தை சிறிசேன ரணில் நல்லாட்சி கோஷ்டி வழங்கவில்லை. ஒரு பக்கம் அரசு தரப்பினுடைய அழுத்தம், மற்ற பக்கம் ராஜபக்சே தரப்பினுடைய அழுத்தம் என்று பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் தான் ஷானி அபேசேகரவுக்கும் ரவி செனவிரத்னவுக்கும் காய் நகர்த்த முடிந்தது. மதுஷ் வழங்கிய சாட்சிகளின்படி வேட்டையாடி விளையாட ஷானி அபேசேகர தீர்மானித்த போதும் அவரோடு ஒத்துழைக்க அரசு இயந்திரம் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. அப்போது நாடு முழுக்க பலத்த இனவாத அலை வீசிக்கொண்டிருந்தது. நாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்தது. இதனால் ஷானி அபேசேகர தனித்து விடப்பட்டார். கோட்டாபய ராஜபக்ச வென்றதும் என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். கேபினட்டையும் பிரதமரையும் நியமிப்பதற்கு முதல் ஷானி உட்பட அத்தனை சிஐடி உறுப்பினர்களையும் இடமாற்றினார். இதனால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணைகள் மட்டுமல்ல, மாக்கந்துர மதுஷின் வாக்குமூலங்களின்படி நடந்து கொண்டிருந்த விசாரணைகள் எல்லாம் மொத்தமாக நிலைகுலைந்து போனதாக அப்போது செய்திகள் வெளியாகி இருந்தன. 1.5 வருடங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மதுஷ் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கொழும்பு கிரைம் டிவிஷன் எனப்படும் சிசிடிக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். அது என்ன ஆச்சரியமோ தெரியவில்லை. மறுநாள் மதுஷ் வழங்கிய தகவலின் அடிப்படையில் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கொட்டிக்காவத்தை என்ற இடத்தில் கைப்பற்றப்பட்டதாக அறிவித்தது சிசிடி. மாளிகாவத்தையில் கஞ்சிபான இம்ரான் எனப்படும் மற்றொரு பாதாள உலக கிரிமினலுக்கு சொந்தமான அபார்ட்மெண்ட் ஒன்றில் ஹெரோயின் போதைப் பொருள் இருப்பதாக மதுஷ் மீண்டும் தகவல் வழங்கினார். கஞ்சிபான இம்ரான் மதுஷோடு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட மற்றொரு தாதா. 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி அதிகாலை வேளை மதுஷையும் அழைத்து கொண்டு குறித்த இடத்துக்கு சிசிடி போனதாகவும், அங்கே நடந்த பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் மதுஷ் உயிரிழந்ததாகவும் இலங்கை மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. பலத்த விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் உள்ளானது இந்த படுகொலை. அடுத்து மதுஷின் தோஸ்தான கஞ்சிப்பானைக்கு பிணை கிடைத்தது. பிணை கிடைத்ததும் அவர் என்ன செய்தார்? தப்பி போய் வெளிநாடொன்றில் ஒளிந்து கொண்டு நிழல் உலக காரியங்களில் ஈடுபட தொடங்கினார். அதாவது மதுஷ் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். மதுஷிடம் இருப்பதாக சொல்லப்பட்ட 1000 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என்ற விவரமும் இதுவரை தெரியவில்லை. மதுஷுக்கு நடந்தது என்ன? அவரை ஏன் கொன்றார்கள்? மதுஷுடன் பழகிய அரசியல் முக்கியஸ்தர்கள் யார் என்ற விவரம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பதே நீதியையும் சட்டத்தையும் மதிக்கும் மக்களின் அவா.
மதுஷின் புதைக்குழியில் ஒரு குற்றவியல் காண்டத்தையே தூக்கி புதைத்து விட்டதாக சம்பந்தப்பட்டவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அதை மீறி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், மதுஷ் கை நீட்டிய அரசியல்வாதிகளினுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும் என்பதையே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மாக்கந்துர மதுஷ் தன்னோடு தொடர்பில் இருந்ததாக கை காட்டிய 80க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளின் பட்டியலில் டக்ளஸ் இருந்தாரா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை. ஆனால் டக்ளஸுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கி மாக்கந்துர மதுஷ் போன்ற இலங்கையை உலுக்கிய பாதாள தாதாவிடம் செல்வது என்பது வெறும் தொடர்பை தாண்டிய பயங்கரம் என்றே அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. வெளிவேறிய காட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ரிவால்வரின் சூத்திரதாரி டக்ளஸ் என்று தெரிந்திருந்தும் அவரை நெருங்குவதற்கு சிஐடிக்கு 7 வருடங்கள் எடுத்திருக்கின்றன. இடையில் மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க என்று 3 ஜனாதிபதிகளும் ஆண்டுவிட்டு போயிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் அடித்து சொல்ல முடியும், அனுரகுமார திசாநாயக்கவின் ஜனாதிபதி ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் டக்ளஸ் கைது செய்யப்பட வாய்ப்பே இருந்திருக்காது. 80களின் மத்தியில் போராளியாக பரிணமித்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இளமைக்கால நினைவுகள் மட்டுமே பயோடேட்டாவில் இருந்திருக்கும். ஒரு இடதுசாரி அரசியல் பின்புலம் உள்ள தொழிற்சங்கவாதிக்கு மகனாக பிறந்து ஈரோஸ் என்ற இயக்கத்தில் இணைந்து லெபனானில் விசேட ஆயுத பயிற்சி பெற்று தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஈரோஸுடன் முரண்பட்டு பத்மநாபாவுடன் இணைந்து EPRLF-ஐ தோற்றுவித்து இந்தியாவில் சூளைமேடு பகுதியில் நடந்த கொலை ஒன்றில் தேடப்படும் குற்றவாளியாகி இலங்கையிலும் நிறைய சம்பவங்கள் செய்து ஒரு கட்டத்தில் EPRLF-உடனும் முரண்பட்டு EPDP-ஐ தோற்றுவித்து 1990களின் தொடக்கத்தில் பிரேமதாச ஆட்சியில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னவின் அரவணைப்பில் வீழ்ந்தது வரை கதை அல்ல, நிஜம். இங்கே உள்ள சோகம் என்னவென்றால், தம் இளமை காலத்தில் எந்த அடக்குமுறைக்கு எதிராக டக்ளஸ் ஆயுதம் ஏந்தினாரோ அந்த அடக்குமுறையின் 2ஆம் தலைமுறை தலைவர்களுடன் நிபந்தனையில்லா சரணாகதி அடைந்து அரசியல் செய்ததுதான். டக்ளஸுக்கு சொந்தமான தினமுரசு பத்திரிகை முன்பு வார வெளியீடாக வந்து கொண்டிருந்தது. 90களின் கடைசிகளில் இலங்கையில் மிக ஜனரஞ்சகமான பத்திரிகை அது. அரசியல் காரணங்களுக்கு அப்பால் பத்திரிகையை கொண்டாட ஏராளமான விடயங்கள் இருந்தன. தினமுரசு சுமந்து வந்த ஏகப்பட்ட சுவாரஸ்யமான கட்டுரைகளும் துணுக்குகளும் இன்டர்நெட் தம் அகல கால்களை சரியாக ஊன்றியிராத இலங்கை வாசகர்களுக்கு பெரும் விருந்தாக அப்போது அமைந்தன. தினமுரசு பத்திரிகையினுடைய பாணியில் டக்ளஸின் கைதுக்கு ஒரு தலைப்பு வைப்பதாயின் டக்ளஸின் ரிவால்வரும் இறந்த பிறகும் வெடிக்கும் மதுஷின் தோட்டாக்களும் என்று வைக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.